ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம், நான் உங்கள் கூட பகிர்ந்தக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண் குயின்கள் இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. வெறுமனே 40 செகண்ட் தாங்க அந்த வீடியோ வருது. கிட்டத்தட்ட அமெரிக்க வெள்ளை மாளிகையிலேருந்து கூட ரிப்ளை வருது. அத்தனைக்கும் இந்த வீடியோ வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2007 எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இன்றைக்கி ஏன் திடீர்னு வைரலாக இருக்குன்னு தெரியல. அந்த வீடியோவுக்கு பாசிட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் நெகிழ்ச்சியாக இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க என்கிட்ட இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் இந்த வீடியோ எப்படி போடுறதுங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக அந்த விஷயங்களில் நமக்கு கடத்தியிருக்காங்க. என்னால் அந்த எமோஷன் உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப சிம்பிளான 40 செகண்ட் வீடியோங்க. ஒரு நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய பெண் குயின்கள் உணவை தேடி திரும்பவும் கடலுக்குள்ளேயே போகுது. இன்னொரு கூட்டம் உணவை தேடி வேறு திசையில் போகுது. அதில் ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் இருக்குது. 2 திசையில் பெண் குயின்கள் எல்லாமே தனியாக பிரிஞ்சு போயாச்சு. இந்த பெண் குயின் மட்டும் தனியாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியலை. திடீர்னு என்ன நினச்சதோ மற்ற பெண் குயின்கள் போன திசையிலேருந்து ஆப்போசிட்டாக அது தனியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது நடக்குது, அவ்வளோதான். அதுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்குது, பனிமலைத்தொடர் இருக்குது. அதை பார்க்கும்போதே தெரியுது அங்கே ஒரு சின்ன மரம் செடி கொடிகள் எதுவுமே கிடையாது. வெறும் பனி நிறைந்த பிரதேசம். அங்கே நீர்கள் இருக்க வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அந்த திசையில் போனால் அது இறந்து போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. உணவுகள் கிடையாது, எந்த உயிரினமும் கிடையாது. ஸோ இறந்து போகிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது ஏன் அப்படி போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த வீடியோ எடுத்தவர் கூட நான் அதை ஒரு வேளை காப்பாற்றணும்னு நினச்சி அதை காப்பாற்றினா கூட அந்த பெண் குயின் திரும்பவும் அந்த திசையில் தான் போகும். ஏன்னா அது வந்து முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. அது ஒரு பைத்தியக்காரத்தனமான மூர்க்கத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பெண் குயின்கள் அப்படி தான். அது போக அண்டார்டிகாவில் உள்ள சட்டத்திட்டமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த உயிரினத்தையும் நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அதனுடைய வாழ்க்கை, நல்லதோ கெட்டதோ வாழ்வோ சால்வோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை இது சரி பண்ணக்கூடாது. எதையுமே நீங்கள் போங்க, வீடியோ எடுங்க, வேடிக்கை பாருங்கள், எல்லாமே பண்ணலாம். அதை தாண்டி அதை வந்து டச் பண்ணுற வேலையை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அவரும் பார்த்துட்டு வந்துட்டார். இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்குது. பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நெகிழ்ச்சியாக இருக்குது. ட்ரம்ப் வந்து ட்வீட் போடுறாரு, நானும் அந்த பெண் குயின் மாதிரி தான். எனக்கு என்னோடய மனசு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, அதை பற்றின கவலைகள் கிடையாது, நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான். நிறைய பேரும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். பட் அதை தாண்டி சயின்டிஃபிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் குயினோட மூளையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், மூளை அழற்சி இருக்கலாம். அதுவும் கடுமையான பனிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண் குயின்கள், டால்ஃபின்களுக்கு இந்த மூளை அழற்சி நோய் அப்படிங்கிறது ஒன்று வரும். அதாவது கிட்டத்தட்ட சரியான வார்த்தையை சொல்லணும்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. அந்த மூளை ஒரு விஷயத்தை சொல்லும், அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம அது அவங்க உடம்பு நம்ப ஆரம்பிக்கும், அது நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெண் குயினோட மூளையில் இந்த சைடில் தான் உணவு இருக்குது அப்படின்னு கூட கட்டளையிட்டிருக்கலாம். ஸோ அதை நோக்கி அது பயணப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த 20 வருஷத்தில் அந்த பெண் குயின்கள் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் நிஜம். அதை தாண்டி அந்த பயணம், அந்த அமைதியான வீடியோ, வார்த்தைகளற்ற வீடியோ எதை சொல்லுது அப்படிங்கிறது தான். வாழ்க்கையை தேடுதலும் பிழைப்பை தேடுதலும். மனிதன் அதை மட்டும் அதுலேருந்து பாசிட்டிவான திங்ஸ் இருக்கிறான்னா வாழ்க்கையை நோக்கி போகிறதும் பிழைப்பை நோக்கி போகிறதும்னு ஒரு இருக்கு இல்லையா. சாப்பிட்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, இதுக்காகவே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இல்லை நமக்கு இந்த வாழ்க்கை இப்போ தான் கிடச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டாடியே தீரணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா. ஏன்னா அடுத்த தடவை நம்ம பிறக்க போகிறது கிடையாது. போன வினாடிகள் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம சுற்றியுள்ள மனிதர்களை நம்ம திரும்ப சந்திக்க போகிறது கிடையாது. இன்னொரு ஜென்மம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம கொண்டாடுவோம். நமக்கு சரியோ தவறோ நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, அந்த பெண் குயினுக்கு என்ன தான் இருக்கும் யோசிச்சு பார்க்கலாமே. பாசிட்டிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு அந்த பக்கம் பெண் குயினுக்கான அந்த கூட்டத்திற்கான பெரும் கூட்டம், அந்த பெண் குயினை நேசிக்க கூட்டம் பெரும் கூட்டம் காத்திருக்கலாம். இல்லை வாழ்நாளுக்கும் அதிகமான தேவையான ருசியான உணவுப் பொருட்கள் இருக்கலாம். இல்லை நெகட்டிவாக யோசித்து பார்த்திங்கன்னா, போகிற வழியிலேயே உணவு இல்லாமல் அது இறந்து போயிருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது உயிரினத்துக்கு அது உணவாய் மாறி இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது அதனுடைய வாழ்க்கை. இந்த பூமி அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஒன்று அடித்து ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். நாம் பிறக்கும்போதே நம்ம இறக்க வேண்டிய தருணங்களை எழுதி வச்சு தான் வந்திருக்கு. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை யார் என்ன கமெண்ட் பண்ணாலும், யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி நம்ம சின்சியராக நம்மளுடைய வாழ்க்கையை நமக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்க? பெண் குயின்கள் உங்களுடைய லைஃப்பில் எந்த விதமான ரோல் பண்ணுது? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.